எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் ரவை உப்புமா எல்லா வெஜிடபிளும் போட்டு செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த உப்புமா இன்றைக்கி செஞ்சுருக்கேன், வாங்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குரல் வந்து என்னென்னா, எனக்கு பசிக்கலே அப்படின்னு ஒரு குரல் சொல்லும். இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, உப்புமாவுக்கு என்ன இருக்குது தொட்டுக்க அப்படின்னு ஒரு குரல். நம்ம என்ன சொல்லணும்னா, உப்புமா உடம்புக்கு நல்லது, தொட்டு சாப்பிட ஊறுகாய் இருக்குது, தயிர் இருக்குது, பழம் இருக்குது, எது வேணுமோ வச்சுக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா மூணாவதாக ஒன்று சொல்லுவாங்க, எல்லாமே இருக்குது, உடம்புக்கும் நல்லது, நீ உட்காந்து சாப்பிடு அப்படிம்பாங்க. இது எங்கள் வீட்டில் மட்டுமில்லை, உங்கள் வீட்டில் இப்படி நடந்திருக்கும். நாலாவதாக ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள் எங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கிறோம் அப்படிம்பாங்க. அதை விட அஞ்சாவதாக ஃபைனலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்கள், இந்த உப்புமா செய்கிறதுக்கு தான் நீ காலையிலேருந்து வீட்டில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன்னு சொன்னையா, இந்த உப்புமாவை ஒரு பெரிய ஐட்டமாக வேறு கொண்டு வந்து வச்சிட்ருக்கிற, 9 மணிக்கு வந்து உப்புமா கொடுக்குற, இது பெரிய பில்டப் வேறு கொடுக்குற, இப்படியெல்லாம் பேசுவாங்க. காலையிலேருந்து வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு வேறு நம்மளை திட்டுவாங்க. நம்மளுடைய ஒர்க்கை எல்லாம் சேர்ந்து கேவலப்படுத்தி அந்த உப்புமாவை குறை சொல்லுவாங்க. இது உங்கள் வீட்லேயும் நடக்குதுங்களா? வேறு வழி இல்லாமல் சாப்பிட வைக்கணுங்கள. ஆனால் அவங்க ஆர்டர் பண்ணுறது இல்லை, நம்ம சாப்பிட முடியாது, அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அதுக்கு உப்புமாவே எவ்வளவோ பெஸ்ட்.